இப்படி ஒரு சோதனையை தந்து விட்டீர்கள். வழி கூறுங்கள் சுவாமி, வழி கூறுங்கள். நான் என்னிடம் இனியும் மறைக்க விரும்பவில்லை. சிந்தாமணி தான் தந்தாள். அவள் வீட்டிற்கு தான் போயிருந்தேன். சரி, இதுவரை நடந்ததெல்லாம் போகட்டும். இனியாவது அதிலிருந்து மீண்டு வாருங்கள். இறைவன் ஜோதியாக நின்று இந்த தீப திருநாளில் இறைவன் மீது ஆணையிட்டு கேட்கிறேன். இனி அவள் வீட்டிற்கு போக மாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள். இல்லை இல்லை சிவகாமி, என்னால் அப்படி செய்ய முடியாது. ஏன் முடியாது? சிந்தாமணியை தீண்டியவன் என்பதற்காக நீ இப்படி வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தொடாதீர்கள். என்ன சொல்கிறாய் சிவகாமி? என்ன இருந்தாலும் நான் உன் கணவன் தானே. திருநீலகண்டத்தின் மீது ஆணை, என்னை தொடாதீர்கள். என்னை தேடுவராகில் திருநீலகண்டம். என்னை தீண்டுவாராக திருநீலகண்டம். எப்போது நீ நான் துதிக்கும் திருநீலகண்டத்தின் மீது ஆணை வைத்து விட்டாயோ, இனி நான் ஒருபோதும் உன்னை தொட மாட்டேன். நீ எம்மை என்று சொன்னதா உன்னை மட்டுமல்ல, வேறு எந்த பெண்ணையும் தொட மாட்டேன். இனி நாம் உலகத்தார் கண்களுக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் நமக்குள் எந்த உறவும் வேண்டாம். அருகில் இருப்பவர் கூட அறிய முடியாதபடி நம் குடும்ப வாழ்க்கை அமைதியாக நடக்கட்டும். இறைவனுக்கு தொண்டு செய்வது மட்டுமே நம் இருவரின் நோக்கமாக இருக்கட்டும். நீலகண்டம், இந்த பாவியை மன்னித்து விடு. இறைவன் உன் மூலம் என் வாழ்வில் இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி இருக்கிறார் என்றால் நீ எவ்வளவு உயர்ந்த சிவபக்தியாக இருக்க வேண்டும். நானும் உன் போல் இனி உப்பில்லாத உணவையே உண்கிறேன். அமைதியை தேடி நீ ஏன் எங்கேயோ போக வேண்டும்? ஆடற்கலை நாயகனின் எடுத்த பாதமல்லவா நமக்கு அருள் புரியக்கூடியது. அவரது திருவடியை பற்றிக்கொள். பஞ்சாட்சரத்தை நெஞ்சில் நிறுத்தி எப்போதும் அதை உச்சரித்துக் கொண்டே இரு. திருச்சிற்றம்பலம். 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 சுவாமி, தங்கள் திருக்கோலம் கண்டு என் மனம் நெகிழ்கிறது. அந்த பரமனையே தரிசித்தது போல் பக்தி பரவசம் கொண்டு மகிழ்கிறது. தாங்கள் என் இல்லம் தேடி வருவதற்கு நான் எத்தகைய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நான் இதுவரை செய்த திருத்தொண்டின் பலன் யாவும் தங்கள் வருகையால் சித்தித்தது போல் தோன்றுகிறது. அன்பரே, உம்மை பற்றி திருக்கோவிலில் உள்ள சான்றோர் உரைத்தவை எல்லாம் உண்மைதான் என்று புரிகிறது. பக்தருக்கு ஒன்றை தந்தால் அது பரமனை போய் சேருகிறது என்பதை உணர்ந்து உம்மால் இயன்றதை நீர் தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதைக் கண்டு நான் உம்மை வாழ்த்துகிறேன். தங்கள் வாழ்த்தை நான் செய்யும் பணிக்கு கிடைத்த பெரும் பரிசு. மண்ணை குழைத்து மண்பாண்டங்கள் செய்யும் நான் வேறு என்ன தர முடியும்? அதனால்தான் என்னால் இயன்ற திருவோடுகளை அடியார்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். திருவோடு மிகவும் சிறப்புக்குரியதாயிற்று. எல்லாவற்றையும் துறந்த சிவனடியார்கள் இந்த பிக்ஷா பாத்திரத்தை மட்டும் துறப்பதில்லை. அன்புடன் தரப்படும் அன்னதானத்தை பெறுவதற்கு இந்த திருவோடு அவசியமாகிறதே. அந்த ஈசனே இப்படி ஒரு திருவோட்டை கையில் ஏந்தி
பிக்ஷான் தேகி என்று இறந்து தெரிந்தவர் அல்லவா? அதைத்தானே திருமூலர் பிச்சையத்தேற்றான் பிரம்மன் தலை தன்னில் பிச்சையத்தேற்றான் பெரிய அறம் செய்ய என்று பாடினார். அருமை சுவாமி, அருமை. எம்பெருமான் தமது கரத்தில் பிரம்ம கபாலத்தை ஏந்தி கபாலீஸ்வரன் என்று பெயர் பெற்றாரே, அவர் அப்படி ஏந்தியது கூட அறம் செய்வதற்காக என்று எவ்வளவு உறுதியாக சொல்லிவிட்டீர்கள். ஆனால் தங்களின் இந்த செயல்தான் என்னை குழப்பமடைய செய்கிறது. தாங்கள் எதை சொல்லுகிறீர்கள்? நான் என்னால் என்ற திருவோடுகளை தானமாக தந்து கொண்டிருப்பவன். ஆனால் தாங்களும் அதை பெறாமல் தங்களிடம் உள்ள திருவோட்டை என் முன்னே காட்டுகிறீர்களே, இதன் பொருள் என்னவென்று எனக்கு புரியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டால் அதை செய்ய காத்திருக்கிறேன். அன்பரே, நான் உம்மிடமிருந்து திருவோட்டை பெறுவதற்காக வரவில்லை. என்னிடம் இருக்கும் திருவோட்டை தருவதற்காக வந்திருக்கிறேன். உம்மால் தான் இதன் பெருமையை உணர்ந்து பாதுகாக்க முடியும். அதனால் தான் இங்கு வந்தேன். புரியவில்லை சுவாமி. புரியும்படி சொல்லுகிறேன். இதோ என் கையில் இருக்கும் இந்த திருவோடு சாதாரணமானதல்ல. காசியில் விஸ்வநாதரை தரிசிக்க கங்கையில் நான் மூழ்கி எழுந்தபோது என்னோடு சேர்ந்து இந்த திருவோடும் வெளியே வந்தது. ஈசன் எனக்களித்த பரிசாகவே நான் இதை கருதி வைத்திருக்கிறேன். நான் துறவு கொண்ட காலம் முதல் என் கரத்திலேயே இருப்பது, என்றென்றும் என்னை பிரியாமல் என்னோடு கலந்திருப்பது. இதற்கு சமமாக சொல்லக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. ஏனென்றால் இதில் ஒன்றை இட்டவுடன் அதுவும் தூய்மை பெற்று விடுகிறது. பொன்னையும் பொருளையும் விட போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆஹா சுவாமி, தாங்கள் இதன் பெருமையை சொல்ல சொல்ல என் உடல் சிலிர்க்கிறது. இதை காணும் போது உள்ளம் பரவசம் அடைகிறது. இத்தகைய அரிய திருவோட்டை சிறிது காலம் பொறுப்பில் வைத்திருந்து பிறகு நான் வந்து கேட்கும் போது என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். இதை நான் தந்துவிட்டு செல்வதற்கு எத்தனையோ அன்பர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் நான் ஏன் இதை உம்மிடம் தருகிறேன் தெரியுமா? திருவோட்டின் மகிமையை உணர்ந்து அவற்றை தானமாக தருபவர் தான். இதன் பெருமை உமக்குத்தான் புரியும். வாங்கிக் கொள்ளுங்கள். அன்பரே, நான் இமயத்திலிருந்து புறப்பட்டு பல சிவாலயங்களை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் பல சிவாலயங்களுக்கு தல யாத்திரையாக செல்ல வேண்டியிருக்கிறது. வழியில் இதை பாதுகாக்க முடியாத அளவிற்கு பல இடையூறுகள் ஏற்பட்டது. அதனால்தான் பொறுப்பான ஒருவரிடம் இதை ஒப்படைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். இங்கு வந்து உம்மை பற்றி கேள்விப்பட்டவுடன் நீரே இதற்கு தகுதியானவர் என்று தீர்மானித்தேன். இது என் வாக்கியம் சுவாமி. நல்லது, நான் விடை பெறுகிறேன். சுவாமி, இன்றொரு நாள் என் இல்லத்தில் தங்கி அமுதறிந்து விட்டு செல்லலாமே? உமது அன்பை கண்டு மகிழ்கிறேன். இருப்பினும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். நான் நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கிறது. புறப்படுகிறேன். ஆகட்டும் சுவாமி. அன்பரே, நான் சொன்னதை மறந்து விடாதீர்கள். என் உயிரினும் மேலாக கருதும் திருவோட்டை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும் சுவாமி. தங்கள் ஆணைப்படியே இந்த திருவோட்டை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். நல்லது, நான் வருகிறேன். சிவகாமி, சொல்லுங்கள் சுவாமி. இந்த பெட்டகத்தை எந்த காரணத்தை கொண்டும் திறக்க வேண்டாம். ஆகட்டும் சுவாமி. சரி, நான் கோயிலுக்கு சென்று வருகிறேன். சரி.
அம்மா, தங்களை காண யாரோ இரு பெண்மணிகள் வந்துள்ளனர். வரச்சு. ஆகட்டும் அம்மா. அம்மா, வணக்கம் அம்மா. அமருங்கள். நீங்கள் வெகு தூரத்திலிருந்து வருவது போல் தெரிகிறதே. உண்மைதான் தாயே. நாங்கள் சிவாலயங்களை தரிசிக்க வேண்டும் என்று புறப்பட்டு ஒவ்வொரு தலமாக தரிசித்துக் கொண்டு வருகிறோம். சீர்காழியில் தோணி அப்பரை தரிசித்து விட்டு சிதம்பரத்திற்கு வந்திருக்கிறோம். கோயிலில் இருந்து வரும்போது தங்களை பற்றியும் தங்களது ஆசிரமத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டோம். இத்தகைய தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கும் சன்னியாசினியை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தோம். அந்த அம்பலவானருக்கு எத்தனையோ பேர் எண்ணற்ற வழிகளில் தொண்டு புரிகிறார்கள். அணுவுக்குள் அணுவாக இருந்து இந்த அடியவளும் அவரை வணங்கி வாழ்கின்றேன். அம்மா, உண்மையாக துறவு பூண்டவர்கள் ஒருபோதும் தங்களை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு தாங்களே உதாரணமாக விளங்குகிறீர்கள். தாயே, தங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? தாராளமாக கேளுங்கள். நடராஜருக்கு தாங்கள் வழிபாடு செய்வதில் வியப்பில்லை. ஆனால் யாரோ ஒருவரின் படத்தை அருகில் வைத்து அவரையும் வழிபடுகிறீர்கள். அதுதான் ஏன் என்று புரியவில்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கிறார்களே, அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள் தாயே. மாதா சுட்டிக்காட்டித்தான் பிதாவை அறிகிறோம். குரு சுட்டிக்காட்டித்தான் தெய்வத்தை அறிகிறோம். அப்படி தெய்வத்தை சுட்டிக்காட்டிய குரு இவர்தான். அதனால்தான் முதலில் இவருக்கு பூஜை செய்கிறேன். அவர் எங்கே இருக்கிறார்? இந்த தில்லையிலேயே தான் இருக்கிறார். குருவை தினமும் தேடிச் சென்று துதிப்பதுதான் சிறப்பு. ஆனால் அதற்கு போதுமான சூழல் இல்லாத போது தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்றபடி அவரது உருவை ஓவியமாக வைத்து துதித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ முறை தில்லைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் உங்கள் குருவை பற்றி நாங்கள் கேள்விப்படவே இல்லையே. வெண்கலத்தில் ஓசை அதிகமாக இருக்கும். ஆனால் தங்கத்தில் சிறு ஓசையும் வராது. அதே போல்தான் தம்மை ஞானியாக காட்டிக்கொள்ள நினைப்பவர்கள் உரத்த குரலில் ஓங்கி பேசுவார்கள். உண்மையான ஞானிகள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக இருப்பார்கள். இவரும் அப்படித்தான். அவரை தரிசிக்க முடியுமா? தன்னை ஒரு ஞானியாக நினைத்து தேடி வருவதை அவர் விரும்ப மாட்டார். ஆகையால் இதை பற்றி பேசுவதை இத்தோடு விட்டுவிடுங்கள். தங்களுக்குள்ளேயே தங்கள் குருநாதர் இருக்கிறார் என கருதி தங்களை வணங்குகிறோம். ஆசீர்வதிங்கள். அம்பலவாணரின் அருள் என்றும் உங்கள் வாழ்வில் நிறைந்திருக்கட்டும். சுவாமி, சொல் சிவகாமி. உணவு தயாராகிவிட்டது, வந்து உண்ணுங்கள். உச்சி பொழுதாகிவிட்டதா? பணியை தொடங்கிவிட்டேன். இன்னும் சற்று நேரத்தில் முடித்துவிட்டு வருகிறேன். அப்படியானால் நான் சென்று பர்வதம் மாமிக்கு உணவு கொடுத்து விட்டு வருகிறேன். நாமே வயது முதிர்ந்தவர்கள் ஆகிவிட்டோம். அவரோ தொண்டு கிழம் எனும்படி மாறிவிட்டார். வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பம் வயோதிகத்தை அதிகமாக்கிவிடும். நேரத்திற்கு கொண்டு போய் தருவதுதான் நல்லது. ஆகட்டும்.
திருநீலகண்டம். மாமி, என்னவாயிற்று? எதற்கு கண்ணீர் விடுகிறீர்கள்? அம்மா சிவகாமி, உன்னை நான் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன், உன்னை என்னவெல்லாம் குத்தி காட்டி பேசினேன். ஆனால் நீயோ ஆதரவில்லாமல் விடப்பட்ட என்னை நீதான் காப்பாற்றுகிறாய். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் மாமி. எங்களுக்கென்று செய்யும் உணவில் உங்களுக்காக சிறிது கொண்டு வருவதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஆனால் என் மகனும் மருமகளும் இவளோடு இருப்பது சிரமம் என்று என்னை ஒதுக்கிவிட்டு போய்விட்டார்களே. மாமி, சாப்பிடும் நேரத்தில் எதற்காக எல்லாம் பேசிக் குழம்புகிறீர்கள்? எப்படி அம்மா பேசாமல் இருக்க முடியும்? எவ்வளவு அருமையாக போற்றி வளர்த்த பிள்ளை. ஒரு பிள்ளை பெற்றவளுக்கு உரியிலே சோறு, 4 பிள்ளைகளை பெற்றவளுக்கு நடுத்தருவிலே சோறு என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? 4 பிள்ளைகள் இருந்தால் நீ என் வீட்டில் மட்டும்தான் இருக்க வேண்டுமா, அவன் சோறு போட மாட்டானா என்று ஒவ்வொருவனும் அடுத்த வீட்டிற்கு விரட்டி விடுவானா? அப்படி நடுத்தருவில் பிச்சைக்காரியாக அலைய விடுவார்களா? பெற்ற தாய் அங்கும் இங்கும் அலைந்து பிச்சைக்காரியாகி நடுத்தருவில் உண்ணும் நிலை வந்துவிடும். ஆனால் ஒரு பிள்ளை இருந்தா நாம் தானே தாயை காப்பாற்ற வேண்டும் என்று எப்போதும் பொறியில் உணவு இருக்கும்படி பார்த்துக் கொள்வார் என்பதற்காகத்தான் அப்படி சொன்னார்கள். ஆனால் அந்த ஒரு பிள்ளையே இன்று என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டு போய்விட்டானே. அண்ணனும் தாரணியும் அப்படி செய்தது எனக்கும் வருத்தம்தான் மாமி. அண்ணனும் தாரணியும் அப்படி செய்தது எனக்கும் வருத்தம்தான் மாமி. அவர்களை சொல்லியும் குற்றமில்லை. தாரணியை நான் படுத்திய பாட்டை கண்டு மனம் தாங்காமல் தான் இனியாவது அவள் நிம்மதியாக வாழட்டும் என்று என் மகன் அவளை அழைத்துக் கொண்டு போய்விட்டார். அவளும் உன்னை போல் அன்பான பெண்தான். மருமகளை அடக்கி வைப்பது மாமியாருக்கு பெருமை என்று கருதி நான் அவளை அடக்கி வைத்தேன். கணவனோடு மகிழ்ச்சியாக 4 இடங்களுக்கு செல்வதை கூட பொறுத்துக் கொள்ளாமல் நாடகமாடினேன். என் வேடமும் கலைந்து விட்டது. அவர்களும் வேறு இடத்தை தேடி போய்விட்டார்கள். அவர்கள் போனால் என்ன மாமி, என் உயிர் உள்ளவரை நான் உங்களை பார்த்துக் கொள்வேன். என் அத்தையும் மாமாவும் காசிக்கு சென்று அங்கேயே தங்கி உயிரை விட்டு விட்டார்கள். எனது பெற்றோரும் மறைந்து விட்டார்கள். இனி எங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? உங்களுக்கு துணையாக நாங்கள் இருந்து பார்த்துக் கொள்கிறோம். அம்மா சிவகாமி, உன்னை நான் மலடி மலடி என்று ஏசினேன். ஆனால் நீயோ வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைக்கு சமம் என்று என்னையே உன் குழந்தையாக ஏற்றுக்கொண்டாய். நீ மலடி அல்லம்மா, ஒரே ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையின் அன்பை புரிந்து கொள்ளாமல் விலகி செல்லும்படி செய்துவிட்டு தனி மரமாக நிற்கிறேனே. நான் தானம்மா மலடி, நான் தான் மலடி. என்ன மாமி இப்படி பேசுகிறீர்கள்? நடக்க கூடாதது நடந்து விட்டது. அதற்காக நடந்ததையே நினைத்துக் கொண்டிருந்தால் என்ன பயன்? நீங்கள் செய்ததையெல்லாம் தவறு என்று உணர்ந்து விட்டீர்களே, அதுவே போதும். நீங்கள் இங்கு தனியாக இருந்தால் இப்படித்தான் நடந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பீர்கள். என்னுடனேயே வந்துவிடுங்கள், எங்கள் வீட்டிலேயே இருந்து விடுங்கள். வேண்டாம் அம்மா, வேண்டாம். ஆதரவற்ற எனக்கு வேலை தவறாமல் உணவளித்து பாதுகாக்கிறாயே, இது ஒன்றே போதும் அம்மா, போதும். நான் செய்த கொடுமைக்கான விளைவை நான் தனியாக இருந்துதான் அனுபவிக்க வேண்டும்.
கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டாரம்மா. அப்படி சொல்லாதீர்கள் மாமி. சித்தென்ற ஞானத்தையே அம்பரம் எனும் ஆகாயமாக கொண்டு ஆகாய லிங்கமாக சிதம்பரத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமான் கருணையே வடிவானவர். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதனால் தங்கள் சிந்தனை முழுவதும் அந்த நடராஜராகிய அவரையே தியானித்துக் கொண்டிருங்கள். மனதிற்கு அமைதி கிடைக்கும். சாப்பிடுங்கள். ஓம் நமச்சிவாய. நீலகண்டரே, சுவாமி, வாருங்கள் வாருங்கள். என்றேனும் தங்களுக்கு என்னை பற்றிய நினைவு வந்து இங்கு வந்தீர்களே, இதுவே நான் செய்த பாக்கியம். ஆசிரியருங்கள். உமது புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். நித்திய சுமங்கலியாக வாழ்வாயாக. சுவாமி, தாங்கள் இந்த முறையாவது எங்கள் வீட்டில் தங்கியிருந்து உணவருந்துவிட்டுதான் போக வேண்டும். ஆம் சுவாமி, தாங்கள் உரையாடிக் கொண்டிருப்பதற்குள் நான் விரைவில் சமைத்து விடுவேன். இருந்து சாப்பிட்டுவிட்டு செல்லுங்கள். இல்லை இல்லை, அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. நான் ஓரிடத்தில் நிற்காமல் சென்று கொண்டிருப்பவன். என்னை வற்புறுத்தாதீர்கள். நீலகண்டரே, நீங்கள் சென்று நான் கொடுத்த திருவோட்டை உடனே கொண்டு வாருங்கள். அதை பெற்றுக்கொண்டு நான் அவசரமாக போக வேண்டும். நல்லது சுவாமி, இதோ இப்பொழுதே கொண்டு வருகிறேன். உள்ளே வாருங்கள் சுவாமி. பரவாயில்லை, நான் இங்கேயே அமர்ந்து கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும். சிவனடியார் கொடுத்த திருவோட்டை காணவில்லையே. சிவகாமி, என்ன சுவாமி? இங்கு வைத்திருந்த திருவோட்டை நீ பார்த்தாயா? அன்று நீங்கள் இந்த பெட்டியை திறக்க வேண்டாம் என்று கூறிய பிறகு நான் இதை திறக்கவே இல்லை. நன்றாக யோசித்து பார். திருவோட்டை வேறெங்காவது பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாயா என்று நினைவுபடுத்தி பார். இல்லை சுவாமி, நான் அன்று இங்கு வைக்கப்பட்டதிலிருந்து ஒரு நாளும் அதை எடுத்துக்கூட பார்த்ததில்லையே. பிறகு எப்படி இங்கு பாதுகாப்பாக வைத்தது காணாமல் போனது? நீங்கள் வேறு எங்கேனும் அதை எடுத்து வைத்தீர்களா? இல்லையே, நான் அன்று வைத்ததற்கு பின் இந்த பெட்டகத்தை வேறு எதற்காகவும் பயன்படுத்தவில்லையே. நீலகண்டரே, எனக்கு நேரமாகிவிட்டது. சீக்கிரம் திருவோட்டை எடுத்து வாருங்கள். நீலகண்டரே, என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு தாமதம்? நான் அழைப்பது கேட்கிறதா இல்லையா? சீக்கிரம் வாருங்கள். இதோ வருகிறேன் சுவாமி. ஐயோ, இப்போது நான் என்ன செய்வது? சுவாமி, நான் உள்ளே சென்று எதற்கும் தேடிவிட்டு வருகிறேன். சரிப்பா. சுவாமி, நீலகண்டா, என்னை காப்பாற்று. சுவாமி, என்ன வயிற்று கிடைத்ததா? இல்லை சுவாமி, கிடைக்கவில்லை.
வீடு முழுவதும் தேடிவிட்டேன், எங்கும் இல்லை. ஐயோ, என்ன செய்வது? வேறு வழி இல்லை. அவரிடம் சென்று உண்மையை சொல்லிவிட வேண்டியதுதான். நீலகண்டரே, வேறு வழி இல்லை. என்ன இது? வெறுங்கையோடு வந்து நிற்கிறீர்கள். நான் கொடுத்த திருவோடு எங்கே? அது என்ன தடுமாற்றம்? நான் தந்த அரிய ஓடு என்னவாயிற்று? நான் மிகவும் எச்சரிக்கையாக பெட்டகத்துக்குள் பத்திரமாகத்தான் வைத்திருந்தேன். பிறகு என்ன? எடுத்து வர வேண்டியதுதானே? ஆனால் அது இல்லை. பிறகு என்ன? எடுத்து வர வேண்டியதுதானே? ஆனால் அது இல்லை. வேறு எங்கேனும் மாற்றி வைத்து விட்டேனோ என்று வீடெல்லாம் தேடி பார்த்தோம். ஆனால் எங்குமே இல்லை. வைத்த இடத்தில் இல்லாமல் அது எப்படி மாயமாய் மறைந்தது என்று எனக்கு புரியவில்லை. அதனால் அதைவிட மிகச்சிறந்த திருவோட்டினை நான் செய்து தருகிறேன். அதை பெற்றுக்கொண்டு என் பிழையை பொறுத்தருள வேண்டும். போதும், நிறுத்து. நான் தந்த அற்புதமான ஓடு அரிய சக்திகள் படைத்தது என்பதால் அதை திருடி வைத்துக் கொண்டு வேறு ஏதோ ஒன்றை செய்து தந்து ஏமாற்ற பார்க்கிறாயா? நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சுவாமி, சிவனடியாரான தாங்கள் சிவபக்தனான என் மீது இப்படி ஒரு பழி போடலாமா? திருவோடுகளை செய்து அடியார்களுக்கு தருவதையே என் தொண்டாக ஏற்றுக்கொண்ட நான் தாங்கள் தந்த திருவோட்டை திருடுவேனா? இப்படி எல்லாம் பேசி என்னை வேதனைப்படுத்தாதீர்கள். தாங்கள் எப்படிப்பட்ட திருவோடு வேண்டும் என்று கேட்டாலும் நான் அப்படியே செய்து தருகிறேன். பேசாதே. இதையெல்லாம் கேட்க நான் தயாராக இல்லை. நீ பொன்னால் செய்த திருவோடு ஒன்றை தந்தாலும் நான் அதை வாங்கிக் கொள்ள மாட்டேன். நான் தந்த திருவோடுதான் எனக்கு வேண்டும். ஒழுங்காக சென்று ஒளித்து வைத்திருக்கும் இடத்திலிருந்து எடுத்து என்னிடம் கொடுத்துவிடு. மீண்டும் மீண்டும் ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நான் அதை ஒளித்து வைத்து என்ன செய்ய போகிறேன்? அது இங்கு எங்குமே இல்லை. இப்படியெல்லாம் கேட்டால் நீ உண்மையை சொல்ல மாட்டாய். என்னோடு இவ்வூரில் உள்ள நியாய சபைக்கு வா. உன் மனதில் கலங்கம் இல்லை என்றால், நீ திருடவில்லை என்பது உண்மையானால் அந்த சபையில் நீ குற்றவாளி இல்லை என்பதை நிரூபித்துக் காட்டு. சுவாமி, என் கணவர் இன்று வரை எவருக்கும் எந்த தீங்கும் செய்தறியாதவர், எவர் பொருளுக்கும் ஆசைப்படாதவர். அடியவருக்கு திருவோடு தருவதையே வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருக்கும் இவரும் ஒரு அடியாரின் திருவோட்டை களவாடுவார். இருக்கும் வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கை என்று அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழ்பவர். சற்று யோசித்து பாருங்கள். அவரை விட்டு விடுங்கள். இதோ பாரம்மா, இவர் குற்றவாளி இல்லை என்றால் நியாய சபைக்கு வந்து நீயே இவருக்காக சாட்சி சொல். என்ன நடந்தது என்பதை நீயே கூறு. இதற்கு ஒரு தீர்வு காணும் வரை நான் இவரை விடமாட்டேன். வா என்னோடு. சுவாமி, சுவாமி, அவரை விட்டு விடுங்கள். சுவாமி, அவையோர்களே, நமது நியாய சபையில் இன்று வரை எத்தனையோ வழக்குகள் நடந்திருக்கின்றன. நாமும் அவைகளை கேட்டு உரிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறோம். ஆனால் இன்று நம் முன் வந்திருக்கும் வழக்கை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு சங்கடமாக இருக்கிறது.
நாமெல்லாம் மிகவும் மதித்து போற்றும் நீலகண்டரை இப்படி குற்றவாளியாக நிற்க வைத்து விசாரிப்பதற்கே தயக்கமாக இருக்கிறது. நியாயாதிபதிகளே, நீங்கள் இப்படி பேசுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது. சோழ நாட்டைச் சேர்ந்த சிதம்பரத்திலா ஒருவர் மீது சாட்டப்பட்ட வழக்கை விசாரிக்க இப்படி யோசிக்கிறீர்கள்? இந்த சோழ நாட்டைச் சேர்ந்த சிபி சக்கரவர்த்தி தானே ஒரு புறாவிற்காக கருடன் வந்து வாதிட்ட போது அதை ஏற்றுக்கொண்டு புறாவின் இறைக்கு தனது சதையை அறுத்து கொடுக்க துணிந்தார். இந்த சோழ நாட்டில் தானே மனுநீதி சோழன் ஒரு கன்றை கொன்ற தன் மகனை தேர்காலிலிட்டு தேரை ஓட்டினான். உண்மைதான் சிவனடியாரே, உண்மைதான். தாங்கள் சொல்வது சரிதான். வழக்கென்று வந்துவிட்ட பிறகு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பேதம் பார்க்க கூடாது. நீங்கள் உங்கள் வழக்கை சொல்லலாம். நான் தல யாத்திரைக்காக பல ஊர்களுக்கு சென்று கொண்டிருப்பவர். அதேபோல் சென்ற முறை இங்கு வந்த பொழுது இந்த நீலகண்டரை பற்றி கேள்விப்பட்டேன். இவர் திருவோடு செய்து தரும் தொண்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நானும் அறிந்தேன். அதனால் எனது திருவோட்டை இவரிடம் தந்துவிட்டு சென்றால் பாதுகாப்பாக வைத்திருப்பார் என்று எண்ணி அதை தந்துவிட்டு சென்றேன். இப்போது வந்து கேட்டால் இல்லை என்று சொல்கிறார். நீலகண்டரே, இவர் சொல்வதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். அவர் தங்களிடம் திருவோடு தந்தார் அல்லவா? தந்தார். பிறகு ஏன் என்று வந்து கேட்கும் போது இல்லை என்கிறீர்கள்? நான் அதை மிகவும் பத்திரமாகத்தான் வைத்திருந்தேன். ஆனால் இன்று அதை வைத்திருந்த பெட்டகத்தை திறந்து பார்த்தால் அது காணவில்லை. அங்கிருந்து எப்படி மறைந்தது என்றே எனக்கு புரியவில்லை. நன்றாக தேடி பார்த்தீர்களா? நானும் இவரும் வீடு முழுவதும் சல்லடை போட்டு சலித்தது போல் தேடிவிட்டோம். எங்கும் காணவில்லை. இப்போது என்ன செய்யலாம் என்கிறீர்கள்? அதற்கு பதிலாக அதைவிட வலிமை வாய்ந்த ஒரு திருவோட்டை செய்து தருகிறேன் என்று நான் சொன்னேன். ஆனால் அவர் அதை ஏற்க மறுக்கிறார். சிவனடியாரே, ஒரு பொருள் காணாமல் போவதென்பது இயல்பாக எங்கும் எப்பொழுதும் நடக்கக்கூடியதுதான். அதற்காக என்ன செய்ய முடியும்? நீலகண்டர் சிறப்பாக திருவோடுகளை செய்து தருபவர்தான். வேறு ஒன்றை பெற்றுக் கொள்ளலாமே. ஒரு திருவோடு காணவில்லை என்பதற்காக இப்படி வந்து வழக்கு தொடுத்திருக்கிறீர்களே. காணவில்லை என்று இவர் சொல்வதை நான் நம்ப மாட்டேன். இவர் அதை களவாடி எங்கோ மறைத்து வைத்துவிட்டு காணவில்லை என்று பொய் சொல்கிறார். அதனால் தான் வழக்கு தொடுத்தேன். பார்த்தீர்களா, இப்படித்தான் இவர் மீது பழி போட்டு வீதி எல்லாம் இழுத்து வந்தார். என்ன சிவனடியாரே, தங்கள் தோற்றத்திற்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதே. ஒரு திருவோட்டை திருடி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இவருக்கு என்ன இருக்கிறது? அதையும் பிறருக்கு தானமாக கொடுத்து விடுவாரே தவிர அது அவருக்கு தேவையில்லையே. சரி, இத்தனை பேர் சேர்ந்து கொண்டு அவருக்காக வாதாடுகிறீர்கள். அவர் திருடி இருக்க மாட்டார் என்று நம்புகிறீர்கள். அப்படி அவர் திருடவில்லை, காணாமல் தான் போய்விட்டது என்றால் இது போன்ற சமயங்களில் வழக்கமாக செய்வது போல் செய்ய சொல்லுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்? நீலகண்டரும் அவரது மகனுமாக சேர்ந்து கொண்டு திருக்கோவில் குளத்தில் மூழ்கி எழுந்து நான் களவாடவில்லை என்று சத்தியம் செய்ய சொல்லுங்கள். சிவனடியாரே, அவருக்கு பிள்ளைப்பேறு இல்லை என்பது ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அப்படியானால் மனைவியுடன் குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய சொல்லுங்கள். சிவனடியாரின் கோரிக்கை நியாயமானதுதான். இது காலங்காலமாக வழக்கத்தில் உள்ளதுதான். நீலகண்டர் தமது மனைவியுடன் திருக்கோவில் குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். இன்னும் ஏன் தயக்கம்? நீரில் மூழ்குங்கள்.
நிறுத்துங்கள். ஏன் இப்படி அநியாயம் செய்கிறீர்கள்? சிவனடியாரே, என்ன அநியாயம் நடந்துவிட்டது? நீங்கள் கேட்டது போல் குளத்தில் இறங்கித்தானே சத்தியம் செய்ய போகிறார்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் நல்லதோ கெட்டதோ அனுபவித்தாக வேண்டும். திருநீலகண்டர் செய்தது குற்றம். ஆகவே அவர் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு அவர் சத்தியம் செய்து நீரில் மூழ்க வேண்டும். அப்போதுதான் அந்த வாக்கிற்கு பலன். நீலகண்டரே, சிவனடியார் சொல்வதும் சரிதான். தாங்கள் தங்கள் துணைவியாரின் கைகளை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்குங்கள். அப்போதுதான் சத்தியத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்ல, என்னால் அப்படி செய்ய இயலாது. ஏன்? நான் என் மனைவியின் கையை பிடித்துக் கொள்ள முடியாது. என்ன சொல்கிறீர்கள்? மனைவி கையை கணவன் பிடித்துக் கொள்வதற்கு என்ன தடை இருக்கிறது? அப்படி கேளுங்கள். கட்டிய மனைவியின் கையை பிடித்துக் கொள்ள இவர் ஏன் தயங்க வேண்டும்? அதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? கூறுங்கள். எல்லோர் முன்னிலையிலும் அதை கூறுங்கள். என்ன நீலகண்டரே, வாய் அடைத்து விட்டதோ? சொல்லுங்கள் உங்கள் காரணத்தை. சொல்லுங்கள் நீலகண்டரே, சொல்லுங்கள். சொல்கிறேன். என் மனைவியை நான் தீண்ட முடியாமல் போன அந்த கசப்பான வரலாற்றை சொல்கிறேன். எங்களுக்குள் நடந்த அந்த சங்கடமான நிகழ்ச்சியை சொல்கிறேன். காமனை எரித்த ஈசனின் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்த நான் இளமை காலத்தில் மோக வசப்பட்ட கதையை சொல்கிறேன். ஒரு நடன மங்கையின் காலடியில் விழுந்து கிடந்த அந்த இழிவான கதையை சொல்கிறேன். என்னை தேடுவராக திருநீலகண்டம். என்னை தீண்டவாறாக திருநீலகண்டம். எப்போது நீ நான் துதிக்கும் திருநீலகண்டத்தின் மீது ஆணை வைத்து விட்டாயோ, இனி நான் ஒருபோதும் உன்னை தொட மாட்டேன். நீ எம்மை என்று சொன்னதா உன்னை மட்டுமல்ல, வேறு எந்த பெண்ணையும் தொட மாட்டேன். இனி நாம் உலகத்தார் கண்களுக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் நமக்குள் எந்த உறவும் வேண்டாம். அருகில் இருப்பவர் கூட அறிய முடியாதபடி நம் குடும்ப வாழ்க்கை அமைதியாக நடக்கட்டும். இறைவனுக்கு தொண்டு செய்வது மட்டுமே நம் இருவரின் நோக்கமாக இருக்கட்டும். நீலகண்டம், இந்த பாவியை மன்னித்து விடு. இப்படி இருவரும் நீலகண்டத்தின் மீது ஆணையிட்டுக் கொண்டதா அன்று முதல் ஒருவரை ஒருவர் நாங்கள் தீண்டிக் கொள்வதே இல்லை. இளமையின் வேகத்தில் தவறு செய்த நான் அந்த தவறுக்காக இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டேன். நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடிக்கொண்டேன். அன்று முதல் இன்று வரை நாங்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் ஒருவரை ஒருவர் தீண்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியே பிறர்கான இணைந்து சென்றாலும் உள்ளே ஒருவருக்கொருவர் விலகியே நிற்கிறோம். அதனால்தான் என் மனைவியின் கரத்தை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். என்ன நீலகண்டரே, கதை சொல்லி முடித்தாகிவிட்டதா?
இருவரும் கைகளை பற்றிக் கொண்டு குளத்தில் மூழ்குங்கள். சிவனடியாரே, நீலகண்டர் தன் உருக்கமான கதையை தெள்ளத் தெளிவாக விளக்கிய பின்னர் தாங்கள் இப்படி பேசுவது முறையல்ல. எது முறை எது முறையல்ல என்பதை நான் அறிவேன். நீலகண்டர் தன் மனைவியுடன் அவர் கைகளை பிடித்துக் கொண்டு நீரில் மூழ்கித்தானாக வேண்டும். நீலகண்டா, கவலைப்படாதே, உன் கஷ்டத்தை நான் அறிவேன். அதோ பார், நீரில் ஒரு குச்சி வருகிறது. அந்த குச்சியை பிடித்துக் கொண்டு நீங்கள் இருவரும் நீரில் மூழ்குங்கள். விசித்திரம், நீலகண்டரும் அவரது மனைவியும் தங்கள் இளமையை மீண்டும் பெற்றுவிட்டார்களே. சுவாமி, தாங்கள் யார்? எதற்காக தாங்கள் என்னை இப்படி சோதித்தீர்கள்? நானா? நீலகண்டம். நீலகண்டா, உன்னை சோதிக்க நான் இங்கு வரவில்லை. உன் சாதனைகளை மக்களுக்கு உணர்த்தத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். இந்த இளம் வயதில் காமத்தை துறந்து ஒரே இல்லத்தில் மனைவியோடு வாழ்வதென்பது எவராலும் இயலாத காரியம். அதை அயலார் எவரும் அறியாத வண்ணம் மறைத்து வாழ்ந்தது அதனினும் அரிதான செயலாகும். இந்த அற்புதத்தை யாவரும் காண வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நான் சிவனடியாராக இங்கு வந்தேன். நான் கொடுத்த திருவோட்டை நானே மறையச் செய்துவிட்டு இவ்விதம் இங்கு வரச் செய்து திருவிளையாடல் புரிந்தேன். நீங்கள் இருவரும் இந்த இளமை கோலத்தோடு என்றென்றும் வாழ்ந்து எம்மை வந்து அடைவீர்களாக. ஜோதியே பிள்ளையம்பளவாணன் என் தாயே, ஆதரித்தாளரு ஜோதியே பிள்ளையம்பளவாணன் என் தாயே, ஆதியும் அந்தமும் நீயே, உனை அண்டி வந்தேன் உன் சேயே, கூடும் அடியவரோடு இந்த துயவனும் ஓத்திருப்பேடு, மண்வாடிய பயிரும் மழையை காண்பது போ. மன்னித்து விடுங்க சுவாமி. ஆதரித்தாளரு ஜோதியே தில்லையம்பளவாணன் என் தாயே, ஆதரித்தாளரு ஜோதியே தில்லையம்பளவாணன் என் தாயே.